வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் இன்றைக்கி நம்ம குக்கரில் புளி சேர்க்காத ரசம் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பிடி பாசிப்பருப்பு, 1 பூண்டு, 1 பாதி எலுமிச்சம்பழம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாசிப்பருப்பை போட்டு லேசாக வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கணும். எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சு வரும்போது 4-5 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின உடனே அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை அதில் போடணும். போட்டு கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு லேசாக கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரோட மூடி எடுத்து மூடி 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ 4 விசில் வந்த உடனே ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு, ப்ரெஷர் போன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ சூப்பரான ரசம் சாதம் ரெடி. இந்த ரசம் சாதம் எந்த நேரத்தில் வேணால் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மழை நேரத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரசம் சாதம், தொட்டுக்க வாழைக்காய் வறுவல், அப்பளம், ஊறுகாய். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆதிராஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.